பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கேள்வியிலிருந்து நான் தொடங்கிறேன். ஏன்னா எல்லாரும் டிஃபால்ட்டா வைக்கிறது கில்லி ரீரிலீஸ் வசூல் சாதனையை மங்காத்தா முறியடிச்சுதா இல்லையா? விஷ்ணுவோட பதில் ஏதோ கோர்ட்டோட போறீங்களா, மாட்டியோட போறீங்களா? இப்போ வரைக்கும் மங்காத்தாக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 30,000 பிளஸ் டிக்கெட்ஸ் போயிருக்கு. பட் கில்லிக்கு கமலால வந்து 60,000 பிளஸ் டிக்கெட்ஸ். ஓப்பனிங் அப்படின்றது ஏகேக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது நான் சொல்லி ஆகணும். எல்லா வாட்டியும் ஒன்ஸ் மோர் போடும்போது சொன்னேன், கிங் ஆஃப் ஓப்பனிங்னா அது நம்ம பத்மபூஷன் அஜித் குமார் சார் மட்டும்தான். அது என்ன ரெக்கார்ட்னா, மங்காத்தாக்கு புக்கிங் ஓபன் பண்ண 25 மினிட்ஸ்ல 5,000 பிளஸ் டிக்கெட். 25 நிமிஷத்துல ஒரு தியேட்டர்ல 5,000 டிக்கெட் போறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு. எனக்கு அஜித்தே போட்ட மாதிரி. ஆமா, அது போட்டிருந்தோம். அது வந்து அந்த விடாமுயற்சியில வந்து அந்த தீம் ஒன்று வரும். சோ அது என்ன பண்ணிருந்தேன்னா, கரெக்டா வந்து அந்த மியூசிக் வரும். எப்ப அந்த 2 செகண்ட் மியூசிக் நிக்குதோ அப்போ வந்து தியேட்டர்ல எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுவேன். ஸ்கிரீன்ல அஜித்தேன்னு வரும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டீம் வருவாங்க. இந்த முறை விபி கேங் இறங்கிட்டாங்க. சிபி சார் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பிரஸ் முன்னாடி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மங்காத்தா ரீரிலீஸுக்கு என்னோட விஷ்ணு தான் அதிகமா ஆர்வமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் சுரேஷ் சந்திரா சார் வந்திருந்தாரு. வந்து இல்ல இந்த எனர்ஜி நான் கண்டிப்பா அஜித் சத்தை சொல்றேன். ஏகே சாருக்கும் ஆதி பிரதர் எப்படின்னா, நான் அஜித் சாரோட டைரக்டர்லாம் செகண்டரி, நான் முதல்ல தலையோட ஃபேனு. அண்ட் இப்போ வந்து எஸ்டிஆர் அண்ணன் பர்த்டேக்கு வந்து மன்மதனும் வல்லவனும் ஓடிக்கிட்டு இருக்கு. பயங்கர ரெஸ்பான்ஸா இருக்கு. எவ்ரி இயர் போடுவோம், எப்போ போட்டாலும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். அண்ட் இந்த வருஷமும் மன்மதனும் ஃபுல்லு, வல்லவனும் ஃபுல்லு. ஐ எம் எ லிட்டில் ஸ்டார், ஆவேனா சூப்பர் ஸ்டார் பாட்டு பாடுனது வந்து சிம்பு அண்ணன் வந்து ஸ்டார் தான். அண்ட் எஸ்டிஆர் அண்ணன் மேல நம்ம எல்லாம் வச்சிருக்க காதல் எப்பவுமே அழிவதில்லை. அண்ட் அவரை பார்க்க வானம் மட்டும் இல்ல, விண்ணை தாண்டி கூட நீங்க எல்லாரும் வருவீங்க. கம்பேக் கொடுக்கறதுல எஸ்டிஆர் அண்ணன் தான் ஒஸ்டி. அது டைரக்ஷனோ, ஆக்டிங்கோ, மியூசிக்கோ, டான்ஸோ எல்லாத்துலயும் வல்லவன் வந்து அவர் தான். அண்ட் எஸ்டிஆர் அண்ணன் ரொம்ப அன்பானவர், நெகட்டிவிட்டிக்கெல்லாம் அசராதவர், அவர் ஃபேன்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அடங்காதவர். ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட எப்பவுமே ரைசிங் ஸ்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ரீரிலீஸ் அப்படின்னாலே வேற எங்கேயுமே போக வேணாம், வேற எங்கும் கிளைகள் இல்லை, கமலால மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். விஷ்ணு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, கமலா சினிமாஸ் ஓனர். நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நான் தான் சொன்னேன், பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப். நிறைய விஷயங்கள். நான் கங்க்ராட்ஸ் இருந்து ஆரம்பிச்சிடுறேன். இந்த வருஷம் எப்படி தொடங்கியிருக்கு கமலா சினிமாஸ்? ரொம்ப நல்லாவே தொடங்கியிருக்கு. ஏன்னா வந்து மங்காத்தா ரீரிலீஸ், ஜனவரினாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வந்து மங்காத்தா ரீரிலீஸ் தான் ஞாபகம் வருது. பிகாஸ் மங்காத்தா படம் வந்து ரொம்ப வருஷம் ரசிகர்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு ரீரிலீஸ். அண்ட் ஃபைனலா அது ரீரிலீஸ் ஆகி, ஏன்னா சன் பிக்சர்ஸ்ல இருக்க ஒரு படம் வந்து ரீரிலீஸ் ஆகுமாங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. சன் பிக்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ரீரிலீஸ் வந்து மங்காத்தா தான். அண்ட் எல்லா இடத்துலயுமே ரசிகர்கள் பயங்கரமான செலிப்ரேஷன்ஸோட கொண்டாடினாங்க அஜித் சாரை. முக்கியமா கமலால வந்து 30,000 பிளஸ் டிக்கெட்ஸ் வந்து மங்காத்தா ரீரிலீஸுக்கு இப்போ வரைக்குமே போயிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய நம்பர். ஸோ பயங்கர ஹாப்பி. மங்காத்தாலேயே நிறைய விஷயங்களும் கேள்விகளும் இருக்கு. நான் அதை எப்படி பின்னாடி வந்துடுறேன். இந்த ஆண்டோட தொடக்கத்துல, ஏன்னா 2025 மதகஜராஜா நினைக்கிறேன், நல்ல வசூல், எதிர்பாராத ஒரு வசூல். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அதே மாதிரிதான் டிடிடியோ. இந்த பொங்கல் யாருமே எதிர்பார்க்கல, மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா அமைஞ்ச படமா அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம். என்ன நடக்குது இந்த பொங்கலோட? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி 2025 பொங்கல் வந்து நிறைய படங்கள் வந்திருந்துச்சு. பட் அதுல வந்து கேம் சேஞ்சர், நேசிப்பாயா, மதகஜராஜா நிறைய படங்கள் வந்திருந்துச்சு. அதுல பொங்கல் வின்னர் வந்து மதகஜராஜாவா தான் இருந்துச்சு. அண்ட் யாருமே எதிர்பார்க்கல அது அவ்வளவு நல்லா போகும்னு. பட் மக்கள் வந்து அதை ஏன் அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்கன்னா, ஒரு காமெடியா ஃபேமிலியோட வந்து பொங்கல் அப்ப பாக்குறப்ப சிரிச்சுட்டு போலாம். சந்தான மன்னனோட கம்பேக், அந்த மாதிரி ஒரு காமெடி ரோல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ அதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் பொங்கலுக்கு திருப்பி 2 பெரிய படங்கள்
வர வேண்டியது தளபதியோட ஜனநாயகனும் பராசக்தியும் வர வேண்டியது. அதுல வந்து பராசக்தி மட்டும்தான் வந்துச்சு. அண்ட் அது கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு, பொங்கலுக்கு முன்னாடியே. ஸோ இந்த 1 வீக்ல நிறைய பேர் பராசக்தி பார்த்து முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஒரு படம், இன்னொரு படம். ஏன்னா பொங்கல் லீவ் வந்து பெரிய லீவ், 10 நாள் லீவ். அப்ப 2 படங்கள் வந்தா கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் போது அதோட வந்து இந்த டிடிடி வந்து பயங்கர ஒரு பிளாக் பஸ்டரா ரொம்ப நல்லா இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நாளைக்கு கூட 4 ஷோஸ் வந்து கமலால வந்து டிடிடி தான் போட்டிருக்கோம். சோ இப்போ வரைக்கும் டிடிடி பயங்கரமா எதிர்பார்த்தீங்களா அந்த ரெஸ்பான்ஸ்? ஏன்னா டிடிடி அப்படின்றது டைட்டில் வித்தியாசமா இருக்கு, ஜீவா பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு நார்மலா வந்த மாதிரியான விஷயமா இருந்தது. இவ்வளவு பெரிய வரவேற்பு என்ன மேஜிக்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் டிடிடி உண்மையாலுமே நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு போகும்னு. ஓகே, நல்லா இருக்கும். பார்த்தா இது எந்த அளவுக்குன்னா ஜீவா அண்ணனுக்கு வந்து எஸ்எம்எஸ் எப்படி போச்சு, ஒரு பயங்கர ஒரு பிளாக் பஸ்டரா போச்சு. அந்த மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு எஸ்எம்எஸ்க்கு அப்புறம் டிடிடி அதே மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா ஜீவானாக்கு வந்து இந்த படம் இருந்திருக்கு. ஓகே, பராசக்தி ஜனநாயகன் வரல அப்படின்றப்போ பராசக்தி ஒரு ஆளுமையா இருந்தது, 100 கோடி வசூல் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு சில சர்ச்சைகளும் விமர்சனங்களும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? படத்தை படமா பார்க்கணும்னா எப்ப இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். சோ அந்த படத்துக்கு அந்த விமர்சனங்களா இருக்கட்டும், ரசிகர்கள் கூட்டமா இருக்கட்டும், எப்படி இருந்தது நம்ம தியேட்டர் பொறுத்த வரைக்கும்? இல்ல, பராசக்தி நல்லா போச்சு. பட் டெஃபினெட்லி பராசக்தி வந்து நிறைய பேர் வந்து அமரனோட கம்பேர் பண்றதுங்கிறது முடியாது. அமரன் வந்து ஒரு வேற லெவலான பிளாக் பஸ்டர், அது வேற லெவலான ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸை தொடர்றது வந்து ரொம்ப கஷ்டம். பட் பராசக்தி உங்களுக்கு ஒரு நல்ல படமா இருந்துச்சு. இங்க வந்து ஆடியன்ஸ் அதை ரசிச்சு என்ன எல்லா விஷயங்களும் அந்த அதோட கனெக்ட் ஆக முடிஞ்சுதான். நிச்சயமா ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிச்சாங்க, பராசக்தி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சிறப்பு. மங்காத்தா இப்ப நான் வரேன், இப்பதான் உங்க ஏரியா நினைக்கிறேன். சோ ரீரிலீஸ் இந்த கேள்வியிலிருந்து நான் தொடங்கிறேன். ஏன்னா எல்லாரும் டிஃபால்ட்டா வைக்கிறது கில்லி ரீரிலீஸ் வசூல் சாதனையை மங்காத்தா முறியடிச்சுதா இல்லையா? விஷ்ணுவோட பதில் ஏதோ கோர்த்து விட போறீங்களா, மாட்டி விட போறீங்களான்னு தெரியல. இப்ப ஃபேன்ஸ் பாரு ஒரு அழகான ஒரு காம்படிஷன் தான் போயிட்டு இருக்காங்க. ரைட். இல்ல இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா கில்லி வந்து உங்களுக்கு 50 நாள் ஓடி முடிஞ்சிருச்சு. மங்காத்தா ரீரிலீஸா இப்போ வரைக்கும் 11 நாள் தான் ஆயிருக்கு. சோ அது முடிஞ்சாதான் நம்ம வந்து ப்ராப்பரான நம்பர் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் மங்காத்தாக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 30,000 பிளஸ் டிக்கெட்ஸ் போயிருக்கு. பட் கில்லிக்கு கமலால வந்து 60,000 பிளஸ் டிக்கெட்ஸ் போச்சு. கில்லி 50 நாள் முடிவுல எவ்வளவு டிக்கெட்டுங்கும் போது 60,000 பிளஸ் போயிருந்துச்சு. சோ மங்காத்தா வந்து இன்னமும் ரன் இருக்கு. சோ அது முடியும் போது நம்மளுக்கு மங்காத்தா 11 நாள்ல 33,000 30,000. ஓகே, கில்லி வந்து 50 நாள்ல வந்து 60,000 வந்து 60,000 இருக்கு. பட் மங்காத்தாவோட பிரைம் ரன் முடிஞ்சிருச்சு, பயங்கரமான டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பட் இன்னமும் மக்கள் மத்தியில அந்த வாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமலால வந்து கண்டினியூ பண்ணுவோம் மங்காத்தாவை. ஓகே, சோ அத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சிறப்பு. அந்த ஓப்பனிங் அப்படின்றது ஏகேக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது நான் சொல்லி ஆகணும். எல்லா வாட்டியும் ஒன்ஸ் மோர் போடும்போது சொன்னேன், கிங் ஆஃப் ஓப்பனிங்னா அது நம்ம பத்மபூஷன் அஜித் குமார் சார் மட்டும்தான். அது என்ன ரெக்கார்ட்னா மங்காத்தாக்கு புக்கிங் ஓபன் பண்ண 25 மினிட்ஸ்ல 5,000 பிளஸ் டிக்கெட்ஸ் போச்சு. 25 நிமிஷத்துல ஒரு தியேட்டர்ல 5,000 டிக்கெட் போறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு தான் அது. சோ அந்த மாதிரி போச்சு. அண்ட் ஓவராலா 30,000 பிளஸ் டிக்கெட்ஸ் போயிருக்கு. நிறைய ரீரிலீஸ் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், நம்மளே அதை பத்தி பேசியிருக்கோம். மங்காத்தா வந்து ஸ்ட்ரெயிட்டா ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. ஏன்னா வந்து அஜித் சாரோட கெரியர்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னா எல்லாருக்குமே பிடிச்ச படம் வந்து மங்காத்தா. நீங்க அஜித் சார் ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல விஜய் சார் ஃபேனா இருந்தாலும் சரி, மங்காத்தா பிடிக்காம இருக்காது. அதே மாதிரி கில்லி பிடிக்காம இருக்காது இவங்களுக்கு. எல்லா ரசிகர்களுக்குமே பொதுவா சினிமா ரசிகர்களுக்குன்னா ஒரு ஸ்டாருக்கு ஒரு படம் இருக்கும்ல, தலைவருக்கு எப்படி வந்து படையப்பா ஆல் டைம் ஃபேவரட்டோ அந்த மாதிரி. சோ எல்லாருக்குமே மங்காத்தா வந்து பிக் ஸ்கிரீன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எத்தனை வாட்டி நம்ம சன் நெட்வொர்க்ல பார்த்தாலும் அது தியேட்டர்ல பாக்குற ஃபீலே அது தனி. ஏன்னா நிறைய கூஸ் பம்ப்ஸ் இருக்கு அந்த படத்துல. அது வந்து அது ஓப்பனிங்கா இருக்கட்டும், இல்ல இன்டர்வல் பிளாக், இல்ல மச்சி ஓப்பன் த பாட்டில் சாங், இல்ல கிளைமேக்ஸ், எதுவா வேணாலும் இருக்கட்டும், நிறைய அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் நிறைய இருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் வெறித்தனமா கொண்டாடினாங்க படத்தை. ஓகே, ஏன்னா உங்களோட எனர்ஜியும் பார்த்துருந்தோம். நார்மலா மற்ற படங்களுக்கும் இந்த அஜித் ஃபேன்ஸோட கனெக்ட் ஆகிற விஷயங்களுக்கும் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான வைப், என்ன டயலாக், என்ன சாங் ஒன்ஸ் மோர் ஆகிட்டே இருந்ததுன்னு பார்த்துட்டோம். இருந்தாலும் உங்க மூலியமா கேட்கணும். ஆக்சுவலா வந்து 10 நாளுமே மேக்ஸிமம் எல்லா ஷோஸ்லயுமே ஹவுஸ்ஃபுல்லான எல்லா ஷோஸ்லயுமே நான் இருந்து ஒன்ஸ் மோர் போட்டேன். அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்து எனக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை. படம் ரீரிலீஸ் ஆகி ஒரு 3ஆவது நாள் பயங்கர ஃபீவர். அப்ப கூட அம்மாவை கார் ஓட்டிட்டு வர சொல்லி வந்து ஒன்ஸ் மோர் போட்டுட்டு
அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனேன். ஏன்னா நம்ம ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ முதல் 10 நாள் எல்லா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லயுமே அத்தனை ஷோஸ்லயுமே ஒன்ஸ் மோர் இருந்துச்சு. எல்லாத்துலயுமே மச்சி ஓப்பன் த பாட்டில் வந்து ஒன்ஸ் மோர் போட்டோம். அண்ட் சில ஷோஸ்ல வந்து அந்த வீலிங் சீன் அதுவும் ஒன்ஸ் மோர் போட்டோம். ஓப்பனிங் ஷோலாம் விபி சாரே கேட்டாரு அந்த வீலிங் சீன் மட்டும் கொஞ்சம் ஒன்ஸ் மோர் அப்படின்னு. ஸோ அதுல இருந்து இல்ல எனக்கு அஜித்தே போட்ட மாதிரி. ஆமா அது போட்டிருந்தோம். அது வந்து அந்த விடாமுயற்சியில வந்து அந்த தீம் ஒன்று வரும். ஸோ அது என்ன பண்ணிருந்தேன்னா கரெக்டா வந்து அந்த மியூசிக் வரும். எப்ப அந்த 2 செகண்ட் மியூசிக் நிக்குதோ அப்போ வந்து தியேட்டர்ல எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுவேன். ஸ்கிரீன்ல அஜித்தேன்னு வரும். எல்லாரும் அஜித்தேன்னு கத்துவாங்க. திருப்பி மியூசிக் திருப்பி லைட். இதை வந்து எல்லா ஷோக்குமே பண்ணும். இல்ல ஓப்பனா இந்த இடத்துல நான் சொல்றேன், இந்த கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கு ஒரு மெனக்கெடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொல்றேனே, ரீரிலீஸுக்காக மட்டும் இங்க வரல, அத வைப் இருக்கணும். ஒரு ஓனர் நம்மளோட இறங்கி எந்த படம் போட்டாலும் அந்த ஃபேன் பாயே மாறி கொண்டாடக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கல. ஏன்னா ரீரிலீஸிங் போது கமலா மேல அவங்க அவ்வளவு லவ் காட்டுறாங்க. அப்ப நம்ம வந்து அந்த லவ் உங்களுக்கு எல்லா ஷோலையும் திருப்பி கொடுக்கணும். அதனால ஸ்பெஷல் மேஷப்ஸ் போட்டோம். இந்த வாட்டி அஜித் சாரோட சினிமா லைஃப் மட்டும் இல்லாம அவரோட ரேசிங் லைஃப்ல இருந்தும் ஷார்ட்ஸ் எடுத்து மேஷப்ல அதையும் சேர்த்துருந்தோம். ஸோ எவ்ரி ஷோ அந்த அஜித் வைபு, அந்த மேஷப்பு, மச்சி ஓப்பன் த பாட்டில் சாங் ஒன்ஸ் மோர், இது பத்தாததுக்கு எவ்ரி ஷோ மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ்ல வந்து நானே ஒரு டிஜேவா மாறி சேவல் கொடி பாட்டா இருக்கட்டும், வெத்தலையை போட்டேண்டி, தலை தீபாவளி, அச்சு தூக்கு, அதாரு, ஆலுமா டோலுமா, அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வேற எல்லா ஷோஸ்லயுமே வந்து பிளே பண்ணோம். ஸோ எந்த அளவுக்கு ரசிகர்களை ஹாப்பி படுத்த முடியுமோ. அண்ட் இப்போ வந்து எஸ்டிஆர் அண்ணன் பர்த்டேக்கு வந்து மன்மதனும் வல்லவனும் ஓடிக்கிட்டு இருக்கு. பயங்கர ரெஸ்பான்ஸா இருக்கு. எவ்ரி இயர் போடுவோம், எப்போ போட்டாலும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். அண்ட் இந்த வருஷமும் மன்மதனும் ஃபுல்லு, வல்லவனும் ஃபுல்லு. நேற்று நைட்ல இருந்து பயங்கர செலிப்ரேஷனா போகுது. இருக்கு எஸ்டிஆர் பத்தின கேள்விகள். ஓகே அதுக்கு வர ஏகே பத்தி பேசும் பொழுது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டீம் வருவாங்க. இந்த முறை விபி கேங் இங்க இறங்கிட்டாங்க. சுரேஷ் சந்திரா சாரும் இங்க வந்திருந்தாங்க. அது எப்பவுமே நான் சொல்றேன், செலிபிரிட்டிஸ் முதற்கொண்டு ஒரு கனெக்ட் இருக்கும் ரீரிலீஸுக்கு. எதிர்பார்த்தீங்களா அவ்வளவு பேர்? நம்ம இல்ல, எனக்கு இந்த நேரத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு செலிபிரிட்டிஸ். அண்ட் முக்கியமா விபி சார் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பிரஸ் முன்னாடி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த மங்காத்தா ரீரிலீஸுக்கு என்னோட விஷ்ணு தான் அதிகமா ஆர்வமா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் அது விபி சாரா இருக்கட்டும், மகத் பிரதர், வைபவ் பிரதர், பிரேம்ஜி அண்ணா எல்லாருமே அவ்வளோ லவ் என் மேல காட்டுறாங்க. அண்ட் கமலாக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணாங்க என்டையர் விபி கேங். அண்ட் சுரேஷ் சந்திரா சார் வந்திருந்தாரு. வந்து இல்லை என்ன எனர்ஜி, நான் கண்டிப்பா அஜித் சத்தை சொல்றேன் அப்படின்னாரு அவரு. கண்டிப்பானா அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஆதிக் பிரதர் வந்திருந்தாரு. அண்ட் ஆதிக்கு நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் நோட் பண்றாரு, நான் பண்றதா இருக்கட்டும் இல்ல தியேட்டர்ல நடக்கிறதா இருக்கட்டும் ரீரிலீஸ் பத்தி. அண்ட் ஏகே சாருக்கும் ஆதிக் பிரதருக்கும், ஆதிக் பிரதர் எப்படின்னா, நான் அஜித் சாரோட டேரக்டர்லாம் செகண்டரி, நான் முதல்ல தலையோட ஃபேனு, அதுக்கப்புறம் தான் நான் டேரக்டர். நீங்க நம்ப மாட்டீங்க, என் போன்ல வீடியோஸ் இருக்கு. அண்ட் ட்ரெண்ட் கூட ஆச்சு. அவ்வளவு விசில் அடிச்சு அண்ட் பேப்பர் மூட்டையா எடுத்துட்டு போய் கொடுத்தோம். வாங்கி விட்டு எரிஞ்சாரு அவரு. கத்திக்கிட்டே இருக்காரு அவர். எல்லா சீனும் ஒன்ஸ் மோர் கேட்கிறாரு அவரு. சோ அந்த மாதிரி. அண்ட் இந்த பாக்ஸ்ல வந்து விஜே சித்து அண்ணா இருந்தாங்க. அண்ட் அவங்களும் எவ்வளவு ஒரு ஹார்ட் கோர் தலையோட வெறியன்னு நம்மளுக்கு தெரியும். சோ அத்தனை பேர், டிஜே பிளாக் பிரதர் வந்திருந்தாங்க. சோ அத்தனை செலிபிரிட்டிஸ் வந்து FDFS இங்க வந்து ஒரு அப்படி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனா மாத்தினதுக்கு we are definitely thanks. ஓகே, சுரேஷ் சந்திரா சார் சொன்ன வார்த்தைகள் நான் போயிட்டு இதை கொண்டு போய் இந்த மெசேஜ் அஜித் சார்ட்ட சொல்றேன். அவர் சொல்லவே வேணாம், ஏன்னா உங்க வீடியோ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு ரேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பாருங்க அப்படின்னாலுமே கூட அந்த ஃபேன்ஸோட அந்த கனெக்ட்னு ஒன்று இருக்கு ஏகே சாரோட. அதை நேர்ல பார்த்துருக்கீங்க, இவ்வளவு செலிபிரிட்டிஸ். அது இதுதான் ஏகேவோ. பயங்கர லாயலான ஃபேன் பேஸ் வந்து அஜித் சாருக்கு இருக்கு, நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அது அகைன் ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. நம்ம ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா ஒரு இன்டர்வியூல நம்ம பேசும்பொழுது என்ன படம் ரிலீஸ் நீங்க ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு, சன் பிக்சர்ஸ் இருக்கு மங்காத்தா, அதை மட்டும் கொடுங்க, ஒரு வாட்டி நான் போட்டுட்டு கொடுத்துறேன் நீங்களே சொல்லிருக்கீங்க. நீங்க அதான் எந்த டைலாக்னு நினைக்கிறேன், நான் கேட்டது கடவுள் கேட்டுச்சே இல்லையோ கவர்மெண்ட் கேட்டுச்சுன்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் கேட்டுருச்சு. இப்ப எஸ்டிஆர் அவரோட பிறந்த நாள் எப்படி இருக்கு? எஸ்டிஆரோட பிறந்த நாள், ஏன்னா ஏகேக்கு எப்படியோ அப்படிதான் எஸ்டிஆர். எஸ்டிஆரோட பிறந்தநாள் போன வருஷம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மதிய ஷோவோ காலையில ஷோவோ நான் இங்க வரேன், ஃபேன்ஸ் கொண்டாடிட்டாங்க திருவிழா மாதிரி. இந்த முறையும் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல். என்னதான்ப்பா என்ன இது அப்படின்ற மாதிரி. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீரிலீஸ் கமலாலங்கும் போது இவ்வளவு லவ் காட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எந்த ரீரிலீஸ் போட்டாலும் பயங்கரமான ரெஸ்பான்ஸா இருக்கு. அண்ட் எஸ்டிஆர் அண்ணனுக்கு மேல ரசிகர்கள் வந்து அவ்வளோ, அதான் நான் சொன்னேன் பேசும்போது, வானம் மட்டும் இல்ல விண்ணை தாண்டி கூட வருவீங்க போல நீங்க எல்லாரும் எஸ்டிஆர் அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாரும் அப்படின்னு. அண்ட் உண்மையாலுமே கம்பேக் கொடுக்கறதுல வந்து எஸ்டிஆர் அண்ணன் தான் ஒஸ்டி. அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படி இருக்கும்போது பயங்கர ஒரு ஃபேன்
ஃபேன் பேஸ் இருக்கு சிம்பு அண்ணனுக்கு. ஓகே. ஸோ புக்கிங் ஓபன் பண்ண இப்படிங்கிறதுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சு போத் த மூவிஸ். அண்ட் ரெஸ்பான்ஸ் உள்ள கத்திக்கிட்டே இருக்கா, நம்மளுக்கே சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ வந்த ஆடியன்ஸுக்கு தெரியும். எனக்கு போன வருஷம் வந்தவங்க இந்த வருஷம் வந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வருஷம் வந்தவங்க அடுத்த வருஷம் சிலம்பரசன் பிறந்த நாளுக்கு புக் பண்ணிடலாம். சோ அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப ஆசையோட விருப்பத்தோட உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்கீங்க. அதாவது இந்த டயலாக்ஸ், ஏன்னா ஒவ்வொரு படத்தோடைய டயலாக்ஸும் ஒரு பாட்டும் ஒரு வரிகள் சொல்லி நீங்க போடுவீங்களா? இதுக்கு நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல சொன்னீங்க, ஆன் ஸ்கிரீன்ல நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். எஸ்டிஆர் சாரோட படம்ன்றனால என்ன வசனங்கள் ஞாபகப்படுத்துனீங்க, என்ன அதுக்கு என்ன ஹோம்வொர்க்? என்ன டைலாக் ஆக்சுவலா வந்து ஒன்ஸ் மோர் போடும்போது ஒன்னு பேசினேன், ஸ்டேஜ்ல போய் ஒன்னு பேசினேன். ஓகே. ஒன்ஸ் மோர் போடும்போது என்ன சொல்லுவோம்னா வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாருமே ஆடியன்ஸோட சேர்ந்து ஹாப்பி 3 2 1 சொல்லி ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் அண்ணான்னு விஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா ஐ எம் a லிட்டில் ஸ்டார் ஆவேனா சூப்பர் ஸ்டார் பாட்டு பாடுனது சிம்பு அண்ணன் வந்து ஸ்டார் தான். அண்ட் எஸ்டிஆர் அண்ணன் மேல நம்ம எல்லாம் வச்சிருக்க காதல் எப்பவுமே அழிவதில்லை. அண்ட் அவரை பார்க்க வானம் மட்டும் இல்லை, விண்ணை தாண்டி கூட நீங்க எல்லாரும் வருவீங்க. கம்பேக் கொடுக்கறதுல எஸ்டிஆர் அண்ணன் தான் ஒஸ்டி. அது டைரக்ஷனோ ஆக்டிங்கோ மியூசிக்கோ டான்ஸோ எல்லாத்துலேயும் வல்லவன் வந்து அவர் தான். அண்ட் எஸ்டிஆர் அண்ணன் ரொம்ப அன்பானவர், நெகட்டிவிட்டிக்கெல்லாம் அசராதவர், அவர் ஃபேன்ஸுக்கு ஏதாவது ஒன்றுனா அடங்காதவர். ஸோ அவரோட மூவிஸை வச்சு ஒரு லைன் அப் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது பண்ணி பேசியிருந்தோம். அண்ட் ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேர் அந்த வல்லவன் டைலாக் இருக்குல்ல, அது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நாங்களாம் மெமரைஸ் பண்ணி பேசியிருப்போம். ஸோ நிறைய பேர் அந்த டைலாக் பேசணும்னாங்க. ஸோ எவ்ரி ஷோ ஸ்டேஜ்ல அந்த டைலாக் பேசும்போது அந்த ஆடிட்டோரியமே சேர்ந்து அப்படியே பேசுது அந்த டைலாக். அந்த வல்லவன் டைலாக் இருக்குல்ல, அந்த அதுல நிறைய வசனங்கள் இருக்கு. எதுன்னு பர்டிகுலரா தெரிஞ்சுக்கலாமா? இனிமே காலைல எந்திரிச்சோன்னே ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. அங்கேயும் ஸ்கூலுக்கு வரும்போது சின்ன கேப் இருக்கு பார்த்தியா, அந்த கேப்ல உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன், ஏன்னா நான் தான் அவனை லவ் பண்ணல. டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது பாடத்தை மட்டும்தான் கவனிப்பேன், உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன், ஏன்னா நான் தான் அவனை லவ் பண்ணல. சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே 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 ஜாலியா வீட்டுக்கு போவேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன், ஏன்னா நான் தான் அவனை லவ் பண்ணல. நைட்ல உன் கூட ஃபோன் பேசவே மாட்டேன், நல்லா சாப்பிட்டு சும்மா நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குவேன், ஏன்னா நான் தான் அவனை லவ் பண்ணல. ஒரு வேளை என் கனவுல நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உடனே எந்திரிச்சிருவேன், அந்த கனவுல கூட உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. ஒத்துக்கிறேன்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. லவ் ஃபெயிலியர் எல்லாமே என்ன சொல்லுவான், இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் குறை சொல்லுவான். ஆனா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல, யாரை லவ் பண்றேங்கிறதான் தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். ஏன் லவ் ஃபெயிலியர் அடிச்சுன்னு சொல்லிட்டு சோகப்பாட்டு பாட்டு தண்ணி அடிச்சு தாடி வளர்த்து ரோட்ல சுத்துவேன் நினைச்சியா? இல்ல நான் லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டா அவளோட சேர்த்து வைங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசலையோ கோர்ட் வாசலையோ போய் நிப்பேன் நினைச்சியா? தூ செங்காண்டி ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல நம்ம சாகும் போது நமக்காக ஒரு லவ் உண்மையா இருந்துச்சாங்கிறது தான் முக்கியம். எனக்கு இருக்கும், நான் கண்டிப்பா திரும்ப லவ் பண்ணுவேன். உன்னோட சூப்பரா அழகா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ணை தேடி நான் போக மாட்டேன், அந்த ஆண்டவனா பார்த்து அமுச்சு வைப்பான். அவளோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டல நான் வல்லவே இல்லடி. என்ன பாக்குற, லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் வரட்டா. நான் கீதாடா இல்ல அதை மட்டும் கட் பண்ணிக்கும். ஓகே, சூப்பர், நல்லா இருந்ததுப்பா. थैंक यू. ஆக்டிங் ஏதாவது பிளான் இருக்கு? அம்மா கமெண்ட்ல திட்டு வாங்க வைக்கிறேன்னு பிளான். இந்த டயலாக் அப்புறம் இது வந்து ஒரு பக்கா ஆடிட்டோரியம் வைபா இருக்கனா. இங்க தான் நான் பேசுறேன் தவிர ஆடிட்டோரியம் நான் 2 லைன் சொன்னா 5 லைன் அவங்க சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க. சோ அதுதான் நல்லா இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னு இல்ல, ஏன் மன்மதன் வல்லவன் இது ரெண்டு மட்டும் அப்படியே லூப்ல போயிட்டு இல்ல, இது வந்து எப்ப பார்த்தாலும் அது ஒரு சலிக்காத படம் இருக்கும்ல. நிச்சயமா இதுக்குதான் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் வந்து கண்டென்ட் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. நான் ரொம்ப ஒஸ்டி படத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அது ப்ரொடியூசர் வந்து அவங்களே ஒரு ஆல் ஓவர் ரீரிலீஸ் மாதிரி பிளான் பண்றாங்க. சோ அது போடா போடியோ ஒஸ்டியோ நிச்சயமா அடுத்தது வரும்போது இருக்கு. அடுத்து ரீரிலீஸ் நான் இங்கேயே அப்டேட் கேட்டுக்கிறேன் அப்படின்னு எங்க டீம்ல இருந்து சொல்லி அனுப்பிவிட்டாங்க. என்னென்ன பிளான் இருக்கு அண்ட் மங்காத்தா மாதிரி ஏதாவது ஒண்ணு இதுதான் ட்ரீம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கு? இன்னும் நிறைய ட்ரீம் முடிஞ்சிருச்சு. படையப்பா வந்துருச்சு, கில்லி ஒரு பயங்கர ட்ரீமா இருந்துச்சு, கில்லி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் படையப்பா வந்துருச்சு, அதுக்கப்புறம் மங்காத்தா வந்துருச்சு. இன்னமும் வந்து லிஸ்ட்ல இருக்குன்னா பொல்லாதவன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ வந்து எங்களுக்கு தனுஷ் அண்ணனோட பொல்லாதவன் வேணும்னு ஒரு ஆசை. அண்ட் அதே மாதிரி வந்து விஜய் சருக்கு வந்து சர்க்கார் நிறைய பேர் கேட்கிறாங்க. பாசிபிளான்னு தெரியல, கேக்குறாங்க. நான் இங்க சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சோ அது ஒண்ணு. அண்ட் அடுத்து என்ன இருந்தால் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 7G ரெயின்போ காலனி பிளான் பண்றோம். சோ அடுத்து 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அயன் நிறைய பேர் கேக்குறாங்க, அயன் ரீரிலீஸ் நிறைய பேர் கேக்குறாங்க, சில்லுன்னு ஒரு காதல் கேக்குறாங்க. ஓகே. சோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சு அயனும் பிளான்ல இருக்கிறதா சன் பிக்சர்ஸ் அதுல இருந்து நிறைய அபிஷியலா இன்னும் வரல. நிறைய டேட்லாம் போட்டு போஸ்டர்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்கு நியூஸ், பட் இன்னும் அபிஷியலா வரல. ஓகே, நீங்க எதிர்பார்த்த படங்களும் சீக்கிரமா அமையணும் அப்படின்னு இது பண்ணிக்கிறோம். விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சோகமான விஷயம் தான் ஆரம்பமே. நீங்களும் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க.
அந்த 50 நாள் 1000 கோடி அப்படின்றது உங்களை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க ஜனநாயகன்? இல்ல, நான் இதோட ஏகப்பட்ட இன்டர்வியூல சொல்லிட்டேன், இதுலயும் சொல்றேன், இந்த வருஷம் இன்னும் பொங்கல் வரல. ஓகே, பொங்கல் தான் தள்ளி போயிருக்கு. எப்ப ஜனநாயகன் ரிலீஸோ அப்பதான் பொங்கல், அது வரைக்கும் பொங்கலே கிடையாது. அண்ட் ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. பட் அது வாட் எவர் த சென்சார் போர்ட் சேஸ் வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் வெயிட்டிங் போது, அண்ட் தே நோ வாட் இஸ் ரைட், ஸோ வி ஹேவ் டு வெயிட். ஸோ வெயிட் பண்ணி நிச்சயமா படம் எப்போ வருதோ அன்னைக்கு தியேட்டர்லாம் திருவிழாவா இருக்கும், அதுக்கு நாங்க கேரண்டி. ஓகே, நீங்க எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? ஏன்னா தெரிஞ்சு 9ஆம் தேதி இல்ல 23ஆம் தேதி தள்ளி போகுது. ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் 9ஆம் தேதி FDFS இந்த மாதிரி கத்திக்கிட்டு பேப்பரை தூக்கி போட்டு பார்க்க வேண்டியன்னா டிவி முன்னாடி உட்காந்து கோட் இயரிங் நியூஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் வாழ்க்கையில நான் கோட் இயரிங்லாம் பார்த்ததே இல்லை. அதை நம்ம இத்தனை பேர் பார்க்குறோன்னா அதெல்லாம் நம்ம தளபதி மேல வச்சிருக்க லவ் தான். ஸோ நிச்சயமா படம் வரும். அது எப்பன்னு நம்மளுக்கு தெரியல, மேபி பிஃபோர் எலெக்ஷன்ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன்ஸோ, எப்போ வந்தாலும் அது வந்து ஜனநாயகன் வில் பி அ பிளாஸ்ட், வில் பி அ பிக் செலிப்ரேஷன். அண்ட் போஸ்ட்மான் ஆக ஆக அந்த படத்துக்கு வந்து இன்னும் ஹைப் அதிகமாகிட்டு போகுது. கொஞ்சம் கூட குறையல, அந்த டிமாண்டோ ஹைப்போ குறையல, இன்ஃபேக்ட் அதிகமாக தான் ஆகிட்டு போகுது. ஸோ படம் வர அன்னைக்கு தான் திருவிழா. தமிழ் சினிமால சில படங்கள் இருக்கு, நீங்க கரெக்டான டேட்ல ரிலீஸ் பண்ணாதனால இந்த படத்தோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு அதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி இந்த படத்து கண்டென்ட் இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகுது, வராதனால இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ நிச்சயமா வர அன்னைக்கு பயங்கரமா இருக்கும். சிறப்பு. இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து மீண்டும் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டார்டிங்லயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் குறிப்பா தானு சாரோட அந்த டிசிஷன்ல வந்து சிலருக்கு விஜய் ஃபேன்ஸ் அதை வந்து வரவேற்கிறாங்க, சிலர் வரவேற்கிறாங்க, சிலர் வந்து தெரிய ஏதாவது ஒரு டேட்ல விட்டுருக்கலாமே அப்படின்ட்டு. தெரிய வந்தா கமலா எப்படி தயாராகும்? இல்ல, நிச்சயமா எந்த படம் வந்தாலும் நாங்க பயங்கர ரெடியா தான் இருக்கோம். அது நியூ ரிலீஸோ இல்ல ரீ ரிலீஸோ எப்பவுமே. அண்ட் தெரி வந்து இப்ப எல்லாருமே கேட்கிற ஒரு விஜய் சார் படம். நான் ஏன் நீங்க கேட்கும் கூட சொல்ல, ஏன்னா இது ரெடியா இருக்கு, தெரி இஸ் ரெடி ஃபார் ரீ ரிலீஸ். டேட் தான் வந்து 2 வாட்டி மாறி ஆயிடுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் நான் கான்ஸ்டன்டா தானுசரோட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். 2 வாட்டியுமே போஸ்ட்போன் ஆகுது கண்ணான்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு அங்கிள். நிச்சயமா அடுத்து ஒரு வெரி சூன் ஒரு டேட்ல படம் வந்துடும். ஓகே, இல்ல எல்லா ஃபேன்ஸுமே டேக் பண்ணி போடுறாங்கல்ல. ஆனா அந்த தெரிய என்னாச்சு கேளுங்க, தானு சார் ஏன்னா அவர் வந்து புது ப்ரொடியூசர்ஸ், சின்ன ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு வழி விடுறத அது சின்னதா நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நெகட்டிவ்ல அது கம்ப்ளீட்லி அவரோட விஷ். அது அவர் அந்த ப்ரொடியூசர்ஸ் நல்ல, ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்கு, என்கிட்ட பேசும்போது கூட சொன்னாரு, விஷ்ணு இந்த மாதிரி வந்து ஜனநாயகன் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, ஸோ விஜய் ஃபேன்ஸ்க்கு நம்ம தான் பண்ணணும், ஸோ தெரி வந்து ஏப்ரல் பிளான் பண்ணிடுறது வந்து இப்போ நம்ம ஜனவரியில வந்துடலாம் அப்படின்னு என்கிட்ட பேசினாரு. அண்ட் அது வச்சு அதுக்கப்புறம் தான் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபேக்ட் மங்காத்தாவோட ரிலீஸ் ஆக வேண்டியது, அந்த டேட்டும் போட்டாங்க 23rd ஜனவரின்னு அலாங் வித் மங்காத்தானும் டேட் போட்டாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பார்த்தோம், நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஒன் லாஸ்ட் கிளாஷ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க, மங்காத்தா அண்ட் தெரி அப்படிலாம். அண்ட் அதுக்கப்புறமும் தானு சார் திருப்பி வந்து ஒரு லேட்டர் டேட்டுக்கு வந்து திருப்பி மூவ் பண்ணிட்டாரு. ஸோ பட் வெரி சூன் வந்துடும். அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது போன வருஷம் ஏப்ரல்ல வந்து சச்சின் பண்ணியிருந்தாரு, ஸோ இந்த வருஷம் ஏப்ரல்ல வந்து தெரியும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா வந்துடும். ஓகே, தளபதி பத்தி கேட்டாச்சு, தலையை பத்தி கேட்டாச்சு, தலைவரை பத்தி கேட்கலாம். சிபியோட இணைஞ்சிருக்காரு, ஜெயிலர் 2 வேற தயாராகிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் ஷாருக் கான்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம், அதெல்லாம் நாங்க சர்ப்ரைஸ் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. அண்ட் சிபி சாரோட அந்த நியூஸ் வந்து பயங்கர ஹாப்பி. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜெயிலர் 2க்கு பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன். இந்த வருஷத்தோட ஒரு 2-3 படம் நம்ம ரொம்ப அதிகமா வெயிட் பண்றோம்னா நிச்சயமா அது ஒரு ஜெயிலர் 2, அரசன், அந்த மாதிரி படத்துக்குலாம் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கும். அண்ட் ஜெயிலர் 2 நிச்சயமா பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஜெயிலர் 1 செட் பண்ண ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லா தியேட்டர்லயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட். அது இன்ஃபேக்ட் இந்த ஒரு 3 வருஷத்துலேயே அந்த மூவி தான் நிறைய இடத்துல டாப்ல இருக்கு இன்னும் ஜெயிலர். ஸோ அதை பீட் பண்றதுக்கு ஒரு படம் வரணும்னா அவர் படம் தான் வரணும் போல. அவர் சொல்லுவார்ல, நான் வேற யாருக்கும் போட்டி இல்லை, எனக்கு நான் தான் போட்டி. அதான் தளபதியும் சொல்லுவாரு, அதான் தலைவரும் சொல்லுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவரோட ரெக்கார்ட்ஸ் அவரே தான் உரைக்கணும்னு நினைக்கிறேன். கலாநிதி மாறன் சொன்ன மாதிரி த ட்ரூ ரெக்கார்ட் மேக்கர் அந்த ட்ரூ ரெக்கார்ட் பிரேக்கர்னா வந்து அது தலைவராக தான் இருக்கும். கண்டிப்பா. இந்த இங்க ரீரிலீஸோட யார் ரெக்கார்ட் மேக்கர் நம்மளுக்கு தெரியும். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச் பிரதர். இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபேன்ஸ்னாலனா தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல். தொடர்ந்து உங்களை ஹாப்பி படுத்துறதுக்கு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்களால முடிஞ்ச எஃபர்ட்ஸ் கண்டிப்பா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல். மீண்டும் சொல்றதா, இந்த தம்பி இருக்கிற வரைக்கும் எனர்ஜிக்கு பஞ்சமே இல்லை. ரீரிலீஸ் இல்ல இங்க எந்த படம் ஓடினாலும் அது ரீரிலீஸ் கணக்கு தான், வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஒன் செகண்ட், தேங்க்யூ சோ மச். இதை சொல்ல சந்தியம் உங்களுக்கு எடுத்துட்டாங்க. நன்றி, வணக்கம்.